இஸ்ரேல் நாட்டு மீது தாக்குதல் நடத்திய ஒரு மாதத்திலேங்க ஹெலிகாப்டரில் விபத்தில் பலியானவர் ஈரானோட அதிபர் இப்ராஹிம் ரைஸ் என்பவர். சரிங்களா, அவர் வானிலையா மோசடின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈரான் அதிபர் தாங்க இப்ராஹிம் ரைசி, வயது 63 வயது. சரிங்களா, இவர் தாங்க நேற்று அண்டைய நாடான அஜர்பைஜான் சென்று உள்ளனர். ஈரானுங்க அஜர்பைஜானுக்கு உள்ள இடையே உள்ள பாயும் அரசாற்றின் குறுகே புதிதாக கட்டப்பட்டு உள்ள அணையின் திறப்பு விழாவுக்கு அஜர்பைஜான் நாட்டுக்கு அதிபர் இஸ்லாஜிம் அலாவினுடன் இப்ராஹிம் ரைசி பங்கேற்று உள்ளனர். இந்த நிகழ்ச்சி தாங்க ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி உசைன் அமீர், கிழக்கு அஜர்மேன் மாகாண கவர்னர் மாலிக் ரவுபதி மற்றும் பல அதிகாரிகள் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க. நிகழ்ச்சி பின்னர் தாங்க அதிபர் ரைஸ் சரிங்களா உட்பட்ட அனைவரையும் நேற்று மாலை ஈரான் புறப்பட்ட உள்ளனர். அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை அமைச்சர் மந்திரி சரிங்களா உசேன் அமீர் உட்பட்ட முக்கிய தலைவர்களுங்க ஒரு ஹெலிகாப்டரிலும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் மற்றும் பிற அதிகாரிகளுடன் மேலும் ஹெலிகாப்டரில் ஈரானுக்கு புறப்பட்டு உள்ளனர். ஈரானில் உள்ள கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் ஜோல்பா நகர் அருகே பறந்து கொண்டிருந்த அதிபர் ரைசி, வெளியுறவுத்துறை மந்திரி அமீர் உள்ளிட்டங்க பயணம் செய்த ஹெலிகாப்டர் மற்றும் திடீரென்று மாயமான உள்ளது. இதையடுத்து தாங்க ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளே இருக்கலாம் என சந்தேகம் இருந்ததால் கட்டுப்பாடுகள் அறிவுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்ட பகுதியில் ஈரான் மீட்பு குழுவினர் விரைந்து சென்று தேர்தல் பணிகள் ஈடுபட்டு உள்ளனர். மலை பகுதிகளுங்க என்பதாலும் அதிக பனிமூட்டமாக இருந்தாலும் தேர்தல் பணியில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. 15 மணி நேரத்துக்குங்க மேல் தீவிர தேர்தல் பணிகள் நடைபெற்ற நிலையில் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணம் தப்ஸ்ரி நகரில் டபுள் கிராமம் அருகே உள்ளங்க மலைப்பகுதியில் இப்ராஹிம் ரைஸ் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மலை உச்சியில் தான் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தான் ஹெலிகாப்டரில் பயணித்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை மந்திரி அமீர் உட்பட்ட 9 பேருங்க உயிரிழந்திருக்காங்க. ஹெலிகாப்டர் தீப்பற்றி எரிந்து முழுவதும் கருகிய நிலையில் அதில் இருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தான் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸ் உயிரிழந்த சம்பவம் ஒரு உலக அளவில் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளாதா, தொழில்நுட்ப கோளாறால் விபத்து ஏற்பட்டதா, எதிரி நாடுகளில் தாக்குதலில் ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதா, அதில் இருந்த அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்தாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளனர். அவர்கிட்ட தாங்க குறிப்பாக இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டருக்கு பாதுகாப்பாக மேலும் 2 ஹெலிகாப்டர்கள் சென்று உள்ளனர். ஆனாலுங்க அந்த 2 ஹெலிகாப்டர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தரை இறங்கி உள்ளனர். ரைஸ் பயணித்த ஹெலிகாப்டர் மற்றும் மலையில் மோதி உள்ளது. இதனால் இது விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என கேள்வி எழுந்துள்ளது. காசா முனையிலுங்க இஸ்ரேல் ஐஎம்எஸ் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐஎம்எஸ் ஆயுத குழுவினர்கள் ஈரான் ஆதரவு அளித்து வருகிறது. இதன் இடையில தான் கடந்த மாதம் சரிங்களா 1ஆம் தேதி சீரியாவில் உள்ள ஈரான் துரோகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் தாங்க ஈரானில் புரட்சிப்படை தளபதிகள் உட்பட்ட 7 பேர் உயிரிழந்து உள்ளனர். இந்த தாக்குதலுக்குங்க ஒரு பதிலடி கொடுக்கறமாக கடந்த மாதம் சரிங்களா 13ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் மீதுங்க ஈரான் நேரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. அதுவே முதல் முறையாகும். இந்த தாக்குதலுங்க இஸ்ரேல் வான்பகுதி அமைப்பு தடுத்து நிறுத்தினர். அதுபோல தாங்க அமெரிக்கா, பிரான்ஸு, வேறங்க ஜோர்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு இஸ்ரேல் மீது ஈரான் வீசிய ஏவுகணைகளை நடுவானிலை சுட்டு விடுத்து உள்ளனர். இந்த தாக்குதலுக்குங்க இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு ஏற்படவில்லை என்றாலும் தேவை ஏற்பட்டாலும் இதை விடங்க ஒரு மடங்கு பலம் கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் நாட்டு அதிபர் எச்சரித்து விடுத்துள்ளது. அதுவேளைங்க ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து இஸ்ரேல் சொந்தமாக முடிவெடுக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த மாதம்ங்க 17ஆம் தேதி தெரிவித்து உள்ளனர். அவர் கூறியங்க 2 நாட்களில் கடந்த மாதம் 19ஆம் தேதி ஈரானின் இஸ்பாரான் நகரில் உள்ள விமானப்படை தளத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதுபோலங்க சீரியா மற்றும் ஈரான் கீழ் உள்ள ஈரான் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாங்க அஜர்பைஜான் சென்று விட்டு ஈரான் திரும்பிய போது அதிபர் இப்ராஹிம் ரைஸ் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவம் பல்வேறு சந்தேகங்களுக்கு எழுப்பியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி இருக்கலாம் என தகவல் வெளியான நிலையில் இஸ்ரேல் உளவு அமைப்பான மோசட்டிற்கும் இப்ரானுக்கு ரைஸ் மாதனுக்கும் ஒரு மரணத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகங்கள் எழுந்துள்ளது. ஈரான் அதிபரினுங்க மரணத்தில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA மற்றும் இஸ்ரேல் உளவு அமைப்பான மோசடின்
சதித்திட்டங்கள் வந்து இருக்கலாம் என சந்தேகம் வந்து எழுந்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக விபத்து நடந்திருக்கலாம் என முதற்கட்ட தகவல் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். ஆனாலுங்க 3 ஹெலிகாப்டர்கள் பயணித்த நிலையில் அதிபர் இப்ராகிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை மந்திரி அமீரும் பயணித்த ஹெலிகாப்டர் மட்டும் விபத்தில் சிக்கியது பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பியுள்ளது. ஏன்னாங்க இப்போ மூணு ஹெலிகாப்டர் போயிருக்கு, அதில் தாங்க 2 இதுக்குமே எதுவுமே ஆகாமல் இவருங்க ஈரான் அதிபர் போனால் ஹெலிகாப்டர் எப்படின்னா இந்த மாதிரி விபத்தெல்லாம் வந்து ஆயிருக்கு. அது தாங்க எப்படின்னா பல சந்தேகங்கள் வந்து கேள்வி எழுப்பியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய ஒரு மாதத்தில் அதிபர் ரைசிக்கு வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து உயிரிழந்துள்ளனர். இது மோசட்டின் சதித்திட்டமாக இருக்கல என சந்தேகம் வந்து எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரணை வந்து நடைபெற்றால் மட்டுமே வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தை சந்தித்ததா அல்லது வந்து விபத்தில் வந்து மோசடிக்கு வந்து பங்கு வந்து உள்ளதா இல்லைனாங்க தொழில்நுட்ப கோளாறால் விபத்து ஏற்பட்டு உள்ளதா என்று பல்வேறு கேள்விகள் வந்து விடை கிடைக்கும் என்றுங்க அப்படின்னா குறிப்பிடத்தக்க உள்ளது. மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு அடுத்து கமெண்ட் பின் பண்ணிப்போம். நம்ம தேங்க்யூ பாரு மச், லவ் யூ, ஜெய் ஹிந்த்.